உண்மையிலேயே திமுக அறிவு திருவிழா நடத்திச்சா இல்ல விஜய் சொல்ற மாதிரி அவதூறு திருவிழா நடத்தினாங்களா? டிவிக்கு அவதூறு தான் பேசுது. விஜய் அந்த இடத்துல ஊழல்னு சொல்லுது. ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, மணலை கொள்ளை அடிச்சிட்டாங்க. யார் கொள்ளை அடிச்சா? எழுதி கொடுக்குறாரு, பேசுறாரு. அந்த எழுதி கொடுக்கறதே மறந்துடுறாருல. அண்ணாவை மறந்தது யாருன்னு ஆரம்பிச்சு, ஐயோ இப்போ நம்ம மறந்துட்டோமே என்னன்னு பார்த்தா, கொள்கை கிலோ எவ்வளவு அடுத்த டைலாக். சிஎம் டெபுட்டி சிஎம் நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உட்காந்துறாங்க. மாணவர்கள் பேசுறது அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் போகிறாங்க. இவரோட கட்சி அது பொதுக்கூட்டமாக மாநாடு ஏதோ ஒன்று, என்ன பேரோ பேர் வைக்கிறது வேஸ்ட் அவங்களுக்கு. ஆனால் அவர் உக்காடுறாங்க. என் தலைவர் மேலே கையை வச்சு பாருங்க, உங்களை உண்டில்லன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டல் கிரட்டல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பேச்சு எல்லையும் விஜய் அவர்கள் வேடிக்கை பார்க்க தானே செய்கிறாரு. விஜய் அந்த பேச்சை கவனிச்சிருக்க மாட்டாரு. எஸ்ஐஆர் யார் நடத்துறாங்க, இது யார் பின்னாடி பண்றாங்கன்னு புரிதலே இல்லை விஜய்க்கு. விஜய்க்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவருக்கு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குன்னா, பாவலா பாப்பான்றது பாப்பாவா ஏங்க நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சி இருக்கு. இதனால கிளாஷ் உண்டாகுமோ? ஜெயலலிதா போட்டோ வைக்கிறதுனால விஜய்க்கும் செங்கோட்டையன் கிளாஷ் எதுவும் ஆகும்? இல்லை சார், அவர் தான் தெளிவாக சொல்றாரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மக்களை சந்திச்சிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சந்திச்சு ஏகப்பட்ட வசைப்பாடுகள் திமுக மேல. ஆனா அது மக்களை சந்திக்கிறதுக்காக மக்களை கூட்டினாரா இல்ல திமுகவை திட்டுறதுக்காக மக்களை கூட்டியிருக்காரா தெரியல. ஒருவே ஒரு விஷயம் சொன்னாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல முக்கியமா அறிவு திருவிழா நடத்தினாங்க, இல்ல அவதூறு திருவிழா நடத்தினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறாரு. உண்மையிலேயே திமுக அறிவு திருவிழா நடத்திச்சா இல்ல விஜய் சொல்ற மாதிரி அவதூறு திருவிழா நடத்தினாங்களா? இல்லை விஜய் சொல்றாருன்னா அவர் சொல்றது நம்ம சீரியஸாக எடுத்துன்னு பேசுறதே ஒரு காமெடி. ஏன்னா ஆமாம் விஜய் சொல்லிட்டாரு அவதூறுன்னு. அவர் அந்த இடத்துல அந்த அந்த பேச்சில் சொல்றாரு, மற்ற கட்சிகள் திமுகன்னு கூட சொல்லாரு, மற்ற கட்சிகள் டிவிக்கே அவதூறு அப்படின்னு ஒரு ரைமிங்கில் அதெல்லாம் சொல்லுறாரு. டிவிக்கு அவதூறு தான் பேசுது. விஜய் அந்த இடத்துல ஊழல்னு சொல்லுவார். ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, மணலை கொள்ளை அடிச்சிட்டாங்க, 4730 கோடி கொள்ளை அடிச்சிட்டாங்க. யார் கொள்ளை அடிச்சா, எப்போ கொள்ளை அடிச்சா? அது அவரே சொல்லுவார், நான் ஆதாரத்தோடு அடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் இதை சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க முடியாது, கேட்டுறாதீங்க என்கிட்ட இல்லைன்னு உண்மையாக அப்படி தான் சொல்லுவார். இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு நீங்கள் யார் பேரை சொல்லணும்? கண்டிப்பாக ஆதாரம் எங்கே இருக்குன்னா கோர்ட்டில் இருக்கான். கோர்ட்டில் அந்த கோர்ட் ஜட்ஜி சும்மா வச்சிரு ஆதாரம், தேங்க்ஸ். ஆதாரம் தான் தண்டனை கொடுக்க போகிறாங்க. யார் மேலே குற்றச்சாட்டு, என்ன ஆதாரம், அது யார் வெளியிட்டா, இதெல்லாம் சொல்லாமல் ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு பேர் அவதூறு. இப்போ எந்த கட்சியும் இப்போ அறிவித்திருவாலும் இவரை யாருமே சீண்டலை. இது வரைக்கும் டிவிக்கேன்னு எந்த இடத்துலையும் பேசலை. ஒருத்தர் தான் டிவிக்கேன்னாரு, போய் விற்றுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் அவங்களோட டிவிக்கே பற்றின பேச்சு. ஆனால் இவர் என்னன்னா, டிவிக்கே பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி அவர் பேசினார். அவரை பற்றி எதுவும் பேசலை. இப்போ அந்த இடத்துல அவங்க கொள்கை சொல்கிறேன்னு ஒன்று சொல்லியிருப்பார். நான் என் கொள்கையை சொல்கிறேன், கொள்கைனா கிலோ எவ்வளோ, கிலோ எவ்வளோன்னு ஒரு டைலாக். அந்த டைலாக் மறந்துவார். ஆமாம், அண்ணாவை மறந்தது யாருன்னு ஆரம்பிச்சு, ஐயோ இப்போ நம்ம மறந்துட்டோமே என்னன்னு பார்த்தா, கொள்கை கிலோ எவ்வளவு அடுத்த டைலாக். அந்த டைலாக்கை மறக்கிறாரு. கொள்கை கிலோ எவ்வளோ பழைய டைலாக். அவர் கொள்கையை சொல்லலை. அவர் சொல்கிறார், நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறோன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோன்னு சொல்ல, வீட்டுக்கு ஒருத்தர் டிகிரி படிச்சிருக்கணும், பைக் வச்சிருக்கணும், பைக்கு தருவோம், கார் சொல்லலாம். நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சு தருவோன்னு சொல்லலை. தருவோன்னு சொன்னால் நம்ம கேட்போம், என்னங்க நீங்கள் பேசுங்க தருவோன்னு சொன்னீங்க. இப்போ அதனால் நம்ம வீட்டில் ஒருத்தர் பைக் வச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். எதுக்கு உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கா? முடிச்சிருக்கணும் இல்லை, நாங்கள் முடிக்க வைப்போம், படிக்க வைப்போம், பைக் கொடுப்போம், கார் கொடுப்போம்னு சொல்ல மாட்டார் அவர். இணக்கணும், கொடுக்கணும். என்ன வேணும் கடவுள்கிட்ட. என் வீடியோவில் அப்படி தான் பேசுகிறோம், கடவுளே எல்லாருக்கும் பைக் கொடுத்துரு, பைக் இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். வேண்டதும் நான் வந்தால் என்ன பண்ணணும்னு வித்தியாசம் இருக்குது. ஆமாம், அவர் அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா இல்லை டிவிக்கேன அவதூறு, அப்படி எதை வேணால் பேசட்டும். எழுதி கொடுக்குறாரு, பேசுகிறாரு. அவர் எழுதி கொடுக்குறதே மறந்துடுறாருல. எனக்கு மக்கள் தாங்க முக்கியம், மக்கள் நலம் தான் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு மக்கள் நலத்தை பற்றி பேசல. நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கணும். அவர் 49 பேர் இறந்த பிறகு மறுபடியும் ஒரு 2வது சந்திக்கிறார். ஆமாம், ஒரு கட்சி தலைவர், அந்த கட்சியை சேர்ந்தவங்க தொண்டர் தான் வராங்க. எல்லா கட்சியிலும் பாருங்கள், இப்போ அறிவு திருவிழாவாக இருக்கட்டும், இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் சிஎம் டெபுட்டி சிஎம் நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உட்காந்துறாங்க. மாணவர்கள் பேசுறது, அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் போகிறாங்க. இவரோட கட்சி அது பொதுக்கூட்டமாக மாநாடு ஏதோ ஒன்று, என்ன பேர் வைக்கிறது வேஸ்ட் அவங்களுக்கு. ஆனால் அவர் உக்காடுறாரா? எவ்வளோ நேரம் உட்காந்தாரு? மேடையில் எவ்வளோ நேரம் உட்காந்தாரு? அவங்க கட்சிக்காரங்க பேசுறது எப்போ உட்காந்து கேட்டார்? அவங்க சரியாக பேசுகிறாங்களா, தப்பாக பேசுகிறாங்களா? அவர் இவர் ராஜ்மோகன்
இதில் கொடுமை என்னன்னா, இது வரைக்கும் ராஜ்மோகன் வந்து வரவேற்கிறப்ப கட்சி தலைவர் வரார், அவர் வரார், இவர் வரார். 49 பேர் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் எப்படி வரவேற்கிறார் விஜய? தர்மத்தாயின் தவ புதல்வரே. 41 பேர் காசு கொடுத்த பிறகு தர்மத்தாயின் தவ புதல்வர். அதுக்கு முன்னாடி அவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் இல்லை, இப்போ கிடையாது. காசு கொடுத்தவொன்னு நிகழ்ச்சி வச்சா தர்மத்தாய் தர்மமா? 41 பேர் காசு கொடுத்தா தர்மம் பிச்சை. அதை வந்து பதிவு பண்ண தர்மத்தாயின் தவ புதல்வர் காசு கொடுத்துட்டாரு. இது அவங்களுடைய கடமை தானே, கொடுக்க வேண்டியது. அது அதுக்கு முன்னாடி தர்மத்தாயின் தவ புதல்வர் இல்லை அவர், வேற எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அந்த நிகழ்ச்சி மட்டும் தர்மத்தாயின். அப்ப நீங்க காசு கொடுத்து அதை வாங்கினோன்னா கொச்சப்படுத்துற மாதிரி தான். கண்டிப்பா கொச்சை. தர்மம் கொடுத்துட்டீங்களா, நீங்க பிச்சை போட்டீங்களா? இப்போ அதுக்கப்புறம் அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் விஜய் இந்த சறுக்குன்னு வந்து சல்லுன்னு போறாரு. வராரு, 23 நிமிஷம் 24 நிமிஷம் பேசுறாரு, போயிடுறாரு. பாய் இப்படி வேண்டாம் ஒன்று பண்ணுவாரு. கான்ஃபிடண்டா இருங்க. வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு போயிடுவார். மேடையில் உட்காந்தாரா ஒரு கட்சி தலைவர், அவர் உட்கார்றது கடமை இல்லை, அவங்க நிகழ்ச்சி தானே. ஆமாம், உட்காரணும், மற்றவங்க பேசுறதை கேட்கணும், அவரும் மற்றவங்கள அட்ரஸ் பண்ணணும். இவர் பொதுச் செயலாளர் வந்ததுக்கு நன்றி, அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க, அதுக்கப்புறம் பேசணும். இப்போ ஒரு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஏதோ படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. வந்துட்டு ஒன்னார் நல்லா இருக்கீங்களா, ஹாய் ஹாய் போயிட்டாங்க, படம் வாழ்த்துக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு போறாரு. அவர் கட்சி தலைவராக இல்லை, எழுதி கொடுக்குறது மட்டும் இல்லை. சார் நீங்கள் இத்தனை மணிக்கு வந்துருங்க, வந்தீங்கன்னா ஸ்டேஜில் இத்தனை மணிக்கு ஏறுங்க, பேசிட்டு டக்குன்னு இறங்கினு கேரவன் போயிடுங்க, இல்லை வீட்டுக்கு போயிடுங்க. இப்படிதான் இருக்கு. மற்றபடி இவரை வந்து இவர்கிட்ட நம்ம அரசியல் தெளிவு எதிர்பார்க்குறோம்ல, அரசியல் பேசணும் எதிர்பார்க்குறோம்ல, அதுவே தப்பா இருக்குல்ல. ஒரு அடிப்படையே தப்பா இருக்குல்ல. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்சு எத்தனோ ஒரு மாநாடு போட்டிங்க ஒரு 2 வருஷத்துல, கடைசியில உட்காந்து கூட பேசல. நீங்க உட்காரணும், பேசணும், கவனிக்கணும், உரையாடணும். சல்லுன்னு வந்து சல்லுன்னு போயிரு. வாமா மின்னல் பேர் வந்துட்டு போறாரு. அடுத்தபடியா பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்றாரு. திமுகவை பார்த்து இப்ப பவள விழா நிகழ்ச்சி நடத்தினாங்க திமுக சார்பா, அதை வச்சு பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா பேசுறாரு. இது அழகா? ஒரு கட்சி தலைவருக்கு இது மாதிரி ஒரு மாபெரும் கட்சி, திமுக ஆண்ட கட்சி, இத்தனை வருட காலம் தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கு, அப்படி ஒரு கட்சியை வந்து இப்படி கொச்சப்படுத்துறது ஏற்றுக்க முடியுமா? பொதுவாக அரசியல் தெரிஞ்சவங்க ஒரு கட்சியோட நிலைப்பாடு, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பேசுவாங்க. இவருக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுதி கொடுத்துருக்காங்க, பவள விழா பாப்பான்னு எழுதி கொடுத்தான்னு பேசினாரு. இதே வேறு எதாவது எதுனா இப்போ வேறு ஏதோ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, இல்லை யாரோ பேரணுங்க மரத்தில் வவால் உங்களுக்கே நாங்கள் சவால்னு எழுதி கொடுத்தா அதை பாட போகிறாரு. அப்புறம் நம்ம போடுவோம்ல ஏதாவது ஒரு ரைமிங் வார்த்தை, எழுதி கொடுத்தாலும் போயிடும். அவருக்கு தெரியாது பவள விழா பாப்பா, பவள விழாவா? முதல்ல அவர்கிட்ட போய் பவள விழா என்னன்னு கேளுங்க, அதுவே தெரியாது. ஏன்னா பாப்பான்னு போட்டுக்கிறீங்களே, பாப்பான்னு யார் ஏதாவது லேடிஸ் ஏதாவது திட்டுறோமா? அவருக்கு அதுவும் தெரியாது. எழுதி கொடுத்துருக்காரு, மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறாரு. இப்போ இதை பற்றின புரிதல் இருந்து பவள விழானா என்ன, அது எது கொண்டாடுறாங்க, அது இப்போ இப்படி பேசலாம். நீங்கள் பவள விழா கொண்டாடுறீங்களே, அது தேவையா? இல்லை அந்த நேரத்தில் இது நடந்திருக்கு, நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி செயல்படாமல் இருந்துட்டு இந்த நேரத்தில் பவள விழா கொண்டாடுறீங்க, இந்த மாதிரி கேள்வி வைக்கலாம், விமர்சனத்தை வைக்கலாம். பவள விழா பாப்பா, அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லிட்டு அவங்க ஏடா கூடமா வீட்டுக்கு போய் தாப்பால் போட்டுக்கணும் டோப்பா கிப்பான்னு சொன்னாங்க, என்ன ஆகுது? இப்போ எதிர்வினை வரும்ல. இப்போ நீங்கள் பவள விழா பாப்பான்னு சொல்கிறப்ப யாரோ ஒரு ஆள் பண்ணா, என்கிட்ட ஒருத்தாள் சொன்னார், என்னங்க பவள விழா பாப்பான்னு சொன்னேன், அவருங்க வீட்டுக்கு பிரச்சனை, வீட்டுக்கு போய் தாப்பால் போட்டுக்கிற டோப்பான்றாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, பாடி ஷேம் பண்ணுறாங்க. பாடி ஷேம் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி சொல்கிறது தப்பு. பவள விழா பாப்பான்றது பாப்பாவா? ஏங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து கட்சி இருக்குதுங்க. ஆமாம், என்னங்க இதெல்லாம் பாப்பான்னு சொல்லாமல் யார் அந்த இடத்துல நீங்கள் பாப்பான்றீங்க? உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரோ தனக்கு போட்டி அவர் தான் அப்படின்னு நினைக்கிறாரோ? ஏங்க அவர் என்னன்னு நினச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தனக்கு போட்டி ரஜினி கூட அவர் நினச்சிக்கலாம், அதை ரஜினி நினைக்கணும்ல. ரஜினி வந்து ஒரு மேடையில் காக்கான்றார், யாரை சொல்கிறாரு தெரியல. அவர்கிட்ட உங்களுக்கு யாராவது போட்டியானா, இல்லைங்க காக்கா 1000 காக்கா பிறகு அந்த மாதிரி நான் கூட நினச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆள், நான் அப்படி வீட்டில் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டை கேட்டால் அவர் சொல்லுவார் எனக்கு போட்டி ரஜினின்னு, இல்லை எனக்கு போட்டி விஜய் தான். அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இப்போ நம்ம எப்படி வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்க்குறோமோ அவங்க விஜயை பார்க்கலாம், தெரியல. ஒருவேளை அவர் நினைக்கிறது 1000 நினச்சிக்கலாம், நீங்கள் கூட நினச்சிக்கலாம், நான் கூட நினச்சிக்கலாம், நினைக்கிறது தானே. அடுத்தபடியா ஆதவர்ஜனா, அந்த நீங்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஆதவர்ஜனா கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுறாரு. ரவுடி கட்சி அப்படின்றாரு, என் தலைமை மேல கையை வச்சு பாருங்க உங்களை உண்டில்லன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அந்த பேச்சு எல்லையும் விஜய் அவர்கள் வேடிக்கை பார்க்க தானே செய்யறாரு. விஜய் அந்த பேச்சை கவனிச்சிருக்க மாட்டாரு. அவர் கொஞ்ச நேரத்தோட ஆனந்திருப்பேன் முடிஞ்சுதாப்பா நான் பேசணும், நீங்கள் கேளுங்க. இந்த கேள்வியை விஜய் கிட்ட கேட்குறதான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குதா? இவ்வளோ ஒரு பிரச்சனை அவங்க மேடையில் பேசுறாரு. விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் ஆதரவு தெரிவிச்சேன்னு இவர் சொல்றாரு. திரும்ப அவங்க கட்சி ஒரு விவாத மேடையில் கேட்டால்
இவர் சொல்கிறாரு, அவர் பேர் ராஜ்மோகன். ராஜ்மோகன் சொல்கிறாரு, அவர் அப்படி சொல்லலைன்றார். வீடியோ இருக்குது தெளிவாக சொல்கிறார். அப்படி அவர் அப்படி சொல்லலை. அதை என்கிட்ட கேட்குறீங்க, ஏங்க உங்கள் கட்சியோட பொதுச்செயலை ஏதோ ஒன்றுங்க, அது அவரோட இது அது இதுன்னு வளர்ற, இவர் ஒரு சைடு வளர்றாரு, அவர் ஒரு சைடு வளர்றாரு. வளர்றது கட்சியில் தலைவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், என்னங்க உங்கள் கட்சியில் இப்படி வளர்றாங்களே, எப்போ போய் கேட்பீங்க? ப்ரெஸ் மீட் வரணும். ப்ரெஸ் மீட் கூட வரதால அந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் மேடையில் உட்காரணும், இல்லை அதை அட்ரஸ் பண்ணணும். அவர் போன இடத்துல இப்படி பேசினார், ரவுடி இப்படின்னு பேசினார். உண்மை இந்த பேச்செல்லாம் விஜய் ஒரு நாளும் கேட்டிருக்க மாட்டார். விஜய் நீ நினச்சி நீங்கள் உட்காந்து ஆதவர்ஜுனா சூப்பராக பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க, ஆதவர்ஜுனா பேசுனீங்களா? இவர் தான் ஆதவர்ஜுனாட்ட கேட்பார், ஆதவர்ஜுனா பேசட்டுமான்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 பேர் அந்த இறக்குறப்ப ஆதவர்ஜுனா எங்கன்னு இவர் கேட்குற ஆடியோ ரிலீஸ். கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுமான்னு கேட்குறாரு. விஜய் வந்து சொல்கிறது இல்லை நீங்கள் பேசணும், நீங்கள் பேசக்கூடாதுன்னு. விஜய்க்கு தான் இவங்க சொல்கிறாங்க, சார் நான் வந்து இப்படி பேசிட்டேன், உங்களுக்கு வந்து பேப்பரில் இருக்கு, நீங்கள் பேசிடுங்க. நம்ம வந்து இது வந்து எப்படி பண்ணி சொல்லணும், அப்படி தான் தெரியுது. எந்த இடத்துல நீங்கள் சுயமாக இது வரைக்கும் பேசலை, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல, மக்கள் கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லலை, நீங்களாம் பேப்பரை பார்க்காமலோ நீங்களாம் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணலை. நீங்கள் ஒரு நீங்கள் தனியாக பண்ணதுன்னு பார்த்தா அந்த வீடியோ போடுறீங்க அப்பப்போ, சிஎம் சார் வெயிட்டிங்ன்றீங்க. வெயிட்டிங் சொல்கிறது தான் உங்களோட அதிகபட்ச நீங்களாக யோசிச்சு பேசுகிறதா இல்லை அது எழுதி கொடுத்தாங்கன்னா தெரில. இப்படியா இருக்கிறப்ப ஆதவர்ஜுனா பேசுகிறார், ரவுடின்றார், எங்கள் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோன்றார், கண்ணாபின்னு பேசுகிறார். அவர் பேசுனது தப்பாக பொய்யா இருக்குதுன்னு ராஜ்மோகன்கிட்ட கேட்டால் என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்றார். இப்போ நீங்கள் இதை போய் ஆதவர்ஜுனா கேட்டால் ஏன்கிட்ட ஏன் கேட்குறீங்க? சரி இதெல்லாம் இப்படி பேசுகிறீங்களே, ஒரு புஷியானது பேசுனா மறுபடியும் ஏன்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு. அந்த கட்சியில் என்கிட்ட கேட்காதீங்க. அப்போ உங்கள் தலைவர் அப்படி பேசினாரு, அதையும் என்கிட்ட கேட்குறீங்க, அவர்கிட்ட கேளுங்கன்றாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் வீட்டுக்குள்ளே இருப்பார். என்னங்க இது? அப்போது விஜய் அவர்கள் எல்லாமே இவங்க எல்லாருமே தான் இயக்குறாங்க, விஜய் தானே இயங்குறது இல்லை. விஜய் தானே எங்கே இயங்குனார்? இப்போ சினிமாவில் ஒரு டைரக்டர் இயக்குறாரு, இயங்குனார். இந்த இடத்துல விஜயா எந்த இடத்துல இயங்குனார்? ஏதோ ஒரு இடம் நமக்கு இருக்கா? இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சார வாகனத்தில் போகிறாரு, அந்த இடத்துல ஆதவர்ஜுனாட்ட கேட்டார், கண்டினியூ பண்ணவா பேசவான்னு கேட்குறாரு, வந்துடுறாரு, முடிஞ்சு போகுது. அதுக்கடுத்து ஒரு நிகழ்ச்சி வைக்கிறார், வீடியோ போடுறாரு, 5 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோவில் அவர் எப்படி குற்றச்சாட்டு, அவர் வந்து பொறுப்பேற்றுக்கலை, வேறு எந்த டீட்டெயிலும் சொல்லலை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை, அங்கேருந்து சினிமா டைலாக் பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா யார் அப்படி ஒன்று பேசுவா? கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அது இல்லை. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வர்றாரு, பேப்பர் எடுத்து படிக்கிறதெல்லாம் பஞ்சு டைலாக் இருக்குது. ஒரு அரசியல் நிகழ்வை பற்றி எந்த நிகழ்வை சொல்ல, ஏதாவது எழுதி கொடுக்குறத பேச. இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது, இப்போ என்னென்ன போயிட்டுருக்கு, இப்போ கல்விக்கான நிதியை தரல, அந்த இடத்துல கல்விக்கான நிதியை யார் தரல, ஏன் தரல, அதை சொல்லலை. அப்புறம் எஸ்ஐஆர் குறித்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் ஒரு இடத்துலையும் மத்திய அரசையோ பிஜேபியோ ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எஸ்ஐஆரை கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கும் காரணம் அதை வந்து சதி பண்ணுறது டிஎம்கேன்னு கொண்டு வந்து அங்கே நிறுத்துறாரு. அவருக்கு அதெல்லாம் புரிஞ்சுதுன்னா எஸ்ஐஆர் என்ன, யார் கொடுக்குறா, ஏன் கொடுக்குறாங்க, அதை எதுக்கு கொண்டு வராங்க. இப்போ விஜய் என்ன பண்ணுறா, அந்த இடத்துல விஜய் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து புதுசாக வர்ற வாக்காளர்களை ஜென்சி கிட்ஸ் அவங்களோட வாக்கை வந்து டிஎம்கே தடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இப்படி நடக்கலாம். ஒரு வேளை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 50,000 பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம். வர்றப்ப அதில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க, திடீர்னு புதுசாக ஒரு வாக்காளர் வரலாம். அதை வந்து இவங்க எப்படி வந்துக்கிறாங்க நம்ம கேள்வி கேட்போம். டிஎம்கே கேள்வி கேட்குது, இல்லை மற்ற கட்சி கேள்வி கேட்குறப்ப விஜய் வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணலாம். அவங்கள ஜென்சி என்னோட வாக்காளர்கள், நீங்கள் தடை பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்கலாம். விஜய் வச்சு மறைமுகமாக எஸ்ஐஆரை நடத்துறதுக்கான வழியை பார்க்குறாங்க, புதுசாக வாக்காளரை சேர்க்கறதுக்கான வழியை பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம கேள்வி கேட்டால் விஜய் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பார். அவருங்க ஐயோ அதெல்லாம் ஜென்சிங்க, எங்களோட ரசிகர், அதுக்கான வேலையை தான் எஸ்ஐஆர்ல விஜய் பார்க்குறாரு. என்னோட கியூரியாசிட்டி, என்னோட சந்தேகம், புரிதலே இல்லை. எஸ்ஐஆர் யார் நடத்துறாங்க, இது யார் பின்னாடி பண்றாங்கன்னு புரிதலே இல்லை விஜய்க்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவருக்கு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குன்னா, ஒரு ஷூட்டிங்கோ ஒன்றும் இல்லைங்க, அந்த மேடையில் லாஸ்ட்ல தான் முடிக்கிறார். பிளாஸ்ட்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 41 பேர் இறந்த பிறகு ஒரு பாடல் ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பிரச்சார வாகனத்தோட கரூர் சம்பவத்தை விஜய் அந்த போறாங்க. இவர் மேடையில் வந்து பிளாஸ்ட்ன்றாரு. அவரோட நோக்கெல்லாம் படம் வரணும், அது வசூலிக்கணும், அதில் நான் சம்பாதிக்கணும் வருது. மற்றபடி இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் புரியணும் எதிர்பார்க்குறது அது நம்ம தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் 2 வருஷமாக பயணிக்கிறார், நம்ம வந்து பார்க்குறோம், தொடர்ச்சி அவர் பேச்சை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த மனுஷக்கிட்ட நம்ம எப்படி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இவர் அப்படின்னு யோசிக்கிறோம்ல நம்ம. அப்போ நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குது. இது வரைக்குமே இது புரிஞ்சுக்கணும். அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படலை, அவர் ஆதவர்ஜுனாவோ யாரோ பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிதல் இல்லாமல் நம்ம கேள்வி கேட்குறது அவர் இன்னும் நம்புற மாதிரி இருக்குது. ஆஹா விஜய் வந்துடுவார், விஜய் வந்து எல்லாத்தையும் தலைக்க போட்டுருவார், அவ்வளோதான் பிஜேபி அடிச்சு ஒரு கூட்டம் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் அதை நம்புறது எவ்வளோ அது ஒரு நம்பிக்கையோ, அந்த மாதிரி
விஜய்க்கு புரிதல் இருக்குமோ, அவர் தெரிஞ்சுதான் பேசுவாரோ, அவருக்கு எல்லாம் தெரியுமோ நம்ம நினைக்கிறோம்ல, அது அதுக்கு சமம் தான். விஜய்க்கு ஐடி கொடுக்குறாங்க, பேசுறாரு, அவருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு பார்க்கணும். விஜய் யார் இயக்குறா, விஜய் ஏன் அரசியலுக்கு வர்றாரு? விஜய் பொதுவாக ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாரு, டிஎம்கே இஸ் டிவிகேன்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இப்போ பாஜக என்ன பண்ணுன்னா, என்ன பண்ண முயற்சிக்கிறாங்கன்னா, டிஎம்கே எதிராக ஏடிஎம்கே இருக்கிறப்ப காலகாலமாக ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வேறு யாரும் வர முடியல. அப்போ யாராவது வரணும்னா முதல்ல அந்த பேட்டர்னை உடைக்கணும், இந்த 2 பேரை உடைக்கணும். அப்போ அந்த இடத்துல வேற ஆளை தூக்கி சொல்லணும். விஜய் என்ன பேசினாரோ அது எதுவும் மனசில் நிற்கலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் இது ஒரு ப்ரொமோஷன், பயங்கரமான ப்ரொமோஷன். அவர் 1000 பேசியிருக்கட்டும், யாருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் 2 கட்சிக்கு தான் இது ஒரு பேட்டர்னாவே வச்சுட்டாரு. அதை தான் அவங்க மக்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இல்லை அவர் பின்னாடி இயக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பேச்செல்லாம் யாரும் மதிக்க போகிறதில்ல, யாரும் கண்டுக்க போகிறதில்ல, அது விவாதம் பண்ண போகிறதில்ல. ஆனால் மக்கள்கிட்ட எதை போய் சொருகணுமோ அதை சொருகுறாங்க. அதுவும் லாஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், எம்ஜிஆர் அண்ணா இல்லை இந்த சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய், இப்படி ஒரு போட்டி இருந்து அதே மாதிரி அரசியல் இருக்குது. அப்போ அந்த அரசியல் அந்த இடத்துல நான் உட்காரணும். உதாரணத்துக்கு இப்போ கமல் போயிட்டு பிறகு நார்மலாகவே ரஜினிக்கான போட்டி இல்லை, அந்த இடத்துல விஜய் வராரு. இப்போ ரஜினி அந்த மேடையில் காக்கான்றதும் இவர் ஒரு கதை சொல்கிறதும் இவங்களுக்குமான போட்டி ஆப்போசிட் ஆள் இல்லைனாலே இந்த இடத்துல வேற ஆளை வைக்க முடியும். அந்த வேற ஆள் யாருன்னு பார்க்குறது. எவ்வளோ பேசினாலும் டிவிகே விசஸ் டிஎம்கே விசஸ் டிவிக்கேன்னு ஒரு நிறுவிட்டே இருக்கிறாரு. அதுக்கு தொடர்பான வேலையும் போயிட்டே இருக்குது. மற்றபடி அவர் பேச்செல்லாம் இருக்குது. அவரோட அஜெண்டா அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் வேலை இதுதான், டிஎம்கேக்கு எதிரான ஆள் நீங்கள் தான் சொல்லணும், ஏடிஎம்கே காலி பண்ணணும். அப்போ இதுக்கு பின்னாடியே பாஜக இருக்குது. 100% பாஜக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இணையறாரு. எவ்வளோ பெரிய மனுஷன், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் சேர்றப்ப ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜய் பக்கத்தில் உட்காரல. அவர் அனுபவம் என்ன, அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவங்க ஜெயலலிதாமாவுக்கு வேலை செஞ்சவர். அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிற 25 வயசுல எம்எல்ஏ ஆனவர். எத்தனை வருஷம் அனுபவம். அவர் பக்கத்தில் ஆதவர்ஜுனா உட்காராரு, விஜய் உட்காரல. அப்போ அவருக்கு தெரியாதா என்னோட ரேஞ்சுக்கு நான் யார் கூட உட்காரணும்? அப்போ யார் அவர் உட்கார வைக்கிறேன்? அவர் எங்கேருந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு? இத்தனை வருஷம் வரலாறு இருக்கிற கட்சியில் முக்கியமான ஆள் அவர். இல்லைன்னா கட்சியில் பெரிய ஓட்டையாடுன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் இங்கே சேரணும்னா எதன் அடிப்படையில் சேர்றாரு அவருக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சுதானே போய் சேர்ந்துருக்காரு. அப்போ யார் இருக்கா பின்னாடி? ஏன்னா இப்போ நீங்க அதிமுகல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருந்த செங்கோட்டையன் திமுக பக்கமும் போல. ஏன்னா திராவிட கட்சிகள் பயணிக்கிற நினைச்சா திமுக பக்கம் போயிருக்கலாம், இல்ல டிடிவி தினகரன் போயிருக்கலாம், இல்ல ஓபிஎஸ் கிட்ட இருந்திருக்கலாம், இல்லையா ஓபிஎஸ் டிடி தினகரன் ஸ்டாண்ட் எடுத்து தனியா இருந்திருக்கலாம், இயங்கி இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நேத்து கட்சி ஆரம்பிச்ச புதுசா கட்சி ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்துல என்ன கொள்கை இருக்குதுன்னு செங்கோட்டையன் உள்ள போறாரு. என்ன கொள்கைலாம் இல்லை, இங்க ஏடிஎம்கே காலி பண்ணுன்ற ஒரே ஐடியா தான். பிஜேபியோட வேலை இது, பிஜேபியோட வேலை ஏடிஎம்கேவை காலி பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வேற யாராவது வச்சாதான் இவங்க நேரடியாக வர முடியாது. இங்கே பிஜேபின்னு யாரும் கூட்டணி வச்சா அப்பயே சொன்னார் ஜெயக்குமார், நான்லாம் தோக்குறாளாங்க, கூட்டணி வச்சதுனால தோத்துன்னு நேரடியாக சொன்னார். அப்போ அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி நேரடினா ஜெயிக்காது. இப்போ பிஜேபிக்கு பதிலாக ரஜினியை கொண்டு வர பார்க்குறாங்க. ரஜினி தெளிவாக அதில் நவுந்துறாரு. விஜய் வர்றாரு. விஜய் அதில் ஸ்டாண்டாக உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. 2 வருஷம் கட்சி நடத்திட்டாரு. இப்போ ஏடிஎம்கேக்கு பதிலாக விஜயை வைக்கணும். விஜய் கூட இருக்கிறவங்கள இந்த ராஜ்மோகன் பிரச்சனை வீட்டுக்கு ஓடுற ஆளை வச்சுக்கிறாங்க. அப்போ விஜயை வலுப்படுத்தணும். இப்போ வலுப்படுத்துகிறப்ப எங்கே இந்த டிஎம்கேலேருந்து உங்களால் உங்கள் எதிரி அவங்க தான், அப்போ அங்கே போக முடியாது. அப்போ யாரை பிடிக்க முடியும்? அப்போ அந்த கட்சியில் முக்கியமாக இருக்கிற ஒரு ஆளை தூக்கி இங்கே வைப்போம். இப்போ அங்கே செங்கோட்டை நடுவில் கொஞ்சம் பிரபலமானார், அவர் தூக்கி இங்கே வச்சாச்சு. இப்போ அங்கே மறுபடியும் எடப்பாடி தாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு சில நாளில் எடப்பாடி இங்கே வந்து சேர்ந்தாலும் ஆச்சிருது இல்லை. இப்போ அவங்க பிளான் ஏடிஎம்கேவை காலி பண்ணுறது. ஏடிஎம்கே கொஞ்சம் உடச்சி இங்கே வந்துச்சு. இப்போ டிவிகேக்கு ஒரு பிம்பம் கிடச்சிச்சு, ஆஹா செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். அப்போ அவர் அனுப்புறது யார்? செங்கோட்டையன் தெரியாதா? ஏடிஎம்கே பெரிய கட்சி, டிவிகே பெரிய கட்சி, ஏடிஎம்கே. அப்போ அதை மாற்றிட்டு இங்கே வர்றாருன்னா ஒரு தூய்மையான அரசியல், ஊழலற்ற புது அரசியல் கொண்டு வர போகிறேன்னு 50 வருஷம் அனுபவம் இருக்கிற மனுஷன் பேசுகிறாருன்னா மக்கள் யோசிக்க மாட்டாங்களே? இப்போ நீங்கள் நானும் யோசிக்கல, எல்லாரும் யோசிப்பாங்க. இவர் ஏன் இங்கே வர்றாரு? பாக்கெட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டே ஒரு கட்சியில் இருக்கிறாரு. அந்த கட்சி அந்த ஃப்ரீடம் கொடுக்குதுன்றாரு. அந்த அம்மா குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டவங்க, இவங்க ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன்றவங்க. ஆனால் படத்தை வச்சு விடுறாங்க. எதுவுமே கரெக்டாக இல்லையே, ஒரு அமைப்பாக ஒரு பிடிப்பாகவே இல்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அங்கெல்லாம் போய் சார், நீங்கள் என்ன பண்ணுறவங்களுக்கு ஒரு நாள் இபிஎஸ் ஒரு அறிவிக்கலாம், அவர் வரலாம், யாருக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அதான் உடச்சி போட்டு நான் வந்துடுறேன். இங்கே தான் எனக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னா, பாக்கெட்டில் ஜெயலலிதா போட்டோ எடுக்காமல் இருக்கிறார். இப்போ யாராக இருந்தாலும்
ஒரு கட்சியில போய் சேர்றாங்கன்னா அந்த தலைவரை தான் என்ன பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க. துண்டா இருக்கட்டும் சரி, அதே போல போட்டோவா இருந்தாலும். ஆனா இவர் வந்து துண்டும் போட்டுக்கல. ஆதவர்ஜுனா துண்டு போடுறாரு, துண்டு கட்டிடுறாரு வேண்டாம் அப்படின்னு. போட்டோவும் எடுக்கல. அதே போல இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வருது, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு அலுவலகத்துல எம்ஜிஆர் போட்டோ, அண்ணா போட்டோ, ஜெயலலிதா போட்டோ வருது. ஆனா விஜய் எந்த காலத்திலயும் ஜெயலலிதாவை பத்தி எடுத்துக்கிட்டே இல்லை. அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு. ஆனா அவங்களை தொடர்ந்து அதிமுகனா ஜெயலலிதா அப்படின்னு எடுத்துருக்கணும். ஆனா ஜெயலலிதாவை டச் பண்ணவே இல்லை. ஆனா அதே ஜெயலலிதாவை செங்கோட்டையன் அவர்கள் பின்பற்றி இதனால கிளாஷ் உண்டாகுமோ? ஜெயலலிதா போட்டோ வைக்கிறதுனால விஜய்க்கும் செங்கோட்டையன் கிளாஷ் எதுவும் ஆகுமோ? இல்லை சார், அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு. நான் எந்த ஃபோட்டோ வேணால் பயன்படுத்திக்கலாம், கட்சியில் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க செங்கோட்டையன் சொல்கிறார். அவர் கொடுக்குறாங்க. இந்த துண்டு போடுற மாதிரி இருக்குதுல்ல, ஆமா. செங்கோட்டையனுக்கு விஜய் போட்டாரா? இல்ல போடல. ஆதவர்ஜுனா போடுறாரு. ஆமா. அப்போ அங்கே யார் போடணும், யார் பக்கத்தில் உட்காரணும், யாரை வர வைக்கணும்னு விஜய் முடிவு பண்ணுறதில்ல. ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே ஆதவர்ஜுனாவை துண்டு போடல. அவரும் போட்டிருக்க மாட்டார். அவர் பக்கத்தில் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் போட்டிருக்க மாட்டார். இவர் வந்து அவருக்கு போகிறார். அவர் என்ன சொல்ல, எடுத்து போட்டு என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அப்போ எடுத்து போகிறார். அப்போ தெரியுது இவரை கிண்டல் பண்ணுவாங்க, இவரை கலாய்ப்பாங்க. எனக்கு தெரியுது, எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் வராருன்னா எந்த ஒரு அழுத்தமும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வராரு. ஆமா, அதிமுக ஒன்றிணைக்கிறது தான் என் வேலையை கட்சி விட்டு நீக்கணும்னு சொன்னார். அதுக்காக தான் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் தேவர் ஜெயந்தில சந்திச்சாரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு டிவி கிட்ட போய் சேர்ந்தாரு. என்னன்னா இங்க அதிமுகன்னு ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ விஜயோட எண்ணம் வந்து, விஜயோட எண்ணம் இல்லை, விஜய் இயக்குறவங்களோட எண்ணம் வந்து இந்த இந்த ஆட்சியை பிடிக்கிறது இல்லை, இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இல்லை, இந்த எலெக்ஷனில் 2வது கட்சியாக வந்து உட்காந்துடணும்னு. நான் அடித்தளம் போடுறாங்க. நம்ம ஒரு சாதாரணமாக டக்குலாம் அவங்களுக்கு தெரியாதா, ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாதா நாங்கள் எப்போ வந்து ஆட்சி அமைக்கணும், எப்போ அகண்ட பாரம் உருவாக்குறோம், அவங்களோட 5000 வருஷம் பிளான் தெரியாதா? அவங்களோட லாங் டேர்ம் பிளான் போடுறதுல அவங்க ரொம்ப ப்ரில்லியன்ட். இப்போ அதுக்கு எதிராக நம்ம சண்டை போட்டுங்கிறது நம்ம திராவிட கட்சிகள் சண்டை போட்டுனுது. கட்சிகள் கொடுக்குது, கட்சி சண்டை போடுது. அப்போ லாங் டேர்ம் பிளான் போடுறாங்க. இங்கே வந்து ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு விஜய் உட்கார வைக்கும். இந்த எலெக்ஷன் அவங்க பிளான் வந்து விஜய் ஜெயிக்க வைக்கிறது இல்லை, யார் சிஎம் பண்ணுறதுனால. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்கக்கூடாது.